டேய் கனவா, நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கலாமா? சொந்த வீடா? இப்போ என்ன அவசரம்? வாங்குவோம். டேய் கனவா, நம்ம சேர்ந்து வெளியே போயிட்டு வரதுக்கு ஒரு கார் வாங்குவோமா? காரா? இப்போ என்ன அவசரம்? வாங்குவோம். டேய் கனவா, நம்ம ஒரு ஃபாரின் ட்ரிப் போவோமா? ஃபாரின் ட்ரிப்பா? இப்போ என்ன அவசரம்? போ. எல்லாத்துக்கும் இப்ப என்ன அவசரம், இப்ப என்ன அவசரம், இப்ப என்ன அவசரம்? அப்ப எப்பதான் நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்? இதெல்லாம் பண்றது இருக்கட்டும், நிஜமாவே என்ன அவசரம் உனக்கு? நீ ஆடம்பரம் விரும்புற ஆளும் கிடையாது, அப்புறம் என்ன அவசரமா? இப்படி எல்லாம் பண்ணாதானே நம்மள ஏளனமா பேசினா நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி கௌரவமா வாழ்ந்து காட்டின மாதிரி இருக்கும். அதை சொல்லு. ஆனா நான் மற்ற ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி சொந்தக்காரங்க கிடக்குறாங்க, நம்ம பொழப்ப பார்ப்போம்னு சொல்ல மாட்டேன். எனக்குமே அவங்க மத்தியில வாழ்ந்து காட்டணும்னு தான் இருக்கு. அதான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்கான டைம் வரணும். இப்போ வாங்குற சம்பளம் நம்ம செலவுக்கே கரெக்டா இருக்கு. இதுல நம்ம எங்க போய் புது வீடு வாங்குறது? நம்ம இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக கடன்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கேங்க, நாளைக்கு இந்த கடனை அடைக்க முடியலன்னா நம்ம இந்த எல்லா பொருளையும் விற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டு தான். அதே மாதிரி மனைவி, சொந்தக்காரங்க மத்தியில வாழ்ந்து காட்டுறதுன்னா இதை மாதிரி ஆடம்பர பொருள் வாங்கி தான் வாழ்ந்து காட்டணும்னு இல்லை. அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து காட்டினாலே நம்ம சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பெரிய இடத்துல இருப்போம். நம்ம கரெக்ட். ரொம்ப சிம்பிள் மனைவி. நம்ம வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ். நம்மளாலாம் திடீர்னு காரு பங்களா ஃபாரின் ட்ரிப் அப்படிலாம் போக முடியாது. ஆனால் நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு நம்ம புள்ளிக்கு நல்ல படிப்பு கொடுக்கறத பார்ப்போம். அவன் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தான்னு வச்சுக்கிங்க, நீ எதிர்பார்க்குற காரு ஃபாரின் ட்ரிப் எல்லாமே தன்னால நடக்கும். கரெக்டடா கனவா. நான் இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற பெரியிலே வெளியே என்னெல்லாம் தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புரியுது, வாழ்ந்து காட்டுறதுன்னா கடன் எல்லாம் வாங்கி 2-3 வருஷத்துல ஆடம்பரமாக வாழ்ந்து காட்டுறது இல்லைன்னு. கரெக்ட் மனைவி. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா மற்ற ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி சொந்தக்காரங்கெல்லாம் கலக்குறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிற மாதிரியே இருக்கே. அப்படியா தெரியுது? ஆமாம்.